மேரி சிறந்த ஜீசஸ் பக்தை. திரும்பவும் கூறுகிறேன், மேரி சிறந்த ஜீசஸ் பக்தை. கர்த்தர் யாவையும் உனக்காக செய்து முடிப்பார் என்ற வாசகத்தில் தீவிர சிந்தனையும் தீவிர நம்பிக்கையும் வைத்திருந்தார். அவளுக்கு திருமண வயது வந்தது. ஒரு மணவாளனை அவருடைய பெற்றோர் மனம் முடித்து வைத்தனர். அவருடைய இல்லறாலும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. அவளும் கர்ப்பமுற்றாள். பிறகு அந்த 8வது மாதம் 9வது மாதம் கடந்து கொண்டிருந்தது. அப்போது அவனுடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் உறவு வைத்திருந்ததால் இவளை விரும்பவில்லை. எனவே இவளை வேறு இடத்திற்கு சென்று ஏதாவது செய்து விடலாம் என்று ஒரு கப்பலில் அழைத்து சென்று கொண்டு பிரயாணம் செய்து பார்க்கலாம் என்று கூறி அழைத்து செல்லுகிறான். அப்போது நடுக்கடலில் அல்லது ஒரு பாதி தூரம் சென்று அவளை கீழே தள்ளிவிடுகிறான். அப்போது கூடவே மேரி வளர்த்த நாயும் கூட செல்கிறது. அதாவது அவள் கடலில் மூழ்கிய போது அந்த நாய்க்குட்டியும் ஒரு பிளாஸ்டிக் டயர் எடுத்துக்கொண்டு குதித்து அவளை காப்பாற்றுகிறது. அதுபோன்று அங்கு ஒரு டால்ஃபினும் அவர்களுக்கு உதவி புரிகிறது. ஒரு டால்ஃபின் மீது அவளும் அந்த நாய்க்குட்டியும் ஏறுகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு 5-6 மணி நேரத்தில் அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. குறிப்பிட்ட தூரம் வரை செல்கிறார்கள். பிறகு திடீரென்று ஜீசஸ் எனக்கு அருள் புரியுங்கள் என்று கூற ஜீசஸ் அங்கு ஒரு கப்பலை அனுப்புகிறார். அது கப்பல் ஆயுத கப்பல். அவர்களை காப்பாற்றுகின்றனர். ஏன் இவ்வாறு நடந்தது என்று கேட்க, எனது கணவர் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கூற அங்கு தேடி அந்த கப்பலை கண்டுபிடிக்கின்றனர். அந்த கப்பலில் உல்லாசமாக இருந்த அவரது கணவனையும் அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த பெண்ணையும் கைது செய்கிறார்கள். பிறகு அந்த பெண் தனது நாய்க்குட்டியுடன் நன்றாக இருக்கிறார். குழந்தையுடனும் நன்றாக இருக்கிறார். கதையின் கருத்து என்னவென்றால், கடவுள் கைவிட மாட்டார். ராக்ஸ்டார் இசைக்குழு சார்பாக நன்றி, வணக்கம். ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் கைவிட்டாலும், ஏன் கற்ற கல்வியை கைவிட்டாலும், கடவுள் மீது நீ உண்மையாக நம்பிக்கை வைத்திருந்தால் எப்பொழுதும் அவர் உன்னை காப்பாற்றுவார். நன்றி.